கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1433 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, கள்ளத்தராசு நல்லது அல்ல. வியாபாரத்திலே, தொழிலிலே கள்ளத்தனமாய் வாழ்வதை கர்த்தர் வெறுக்கிறார். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. ஒருவேளை இது வியாபாரம் செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், கடை வைத்திருக்கிறவர்கள் என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கள்ளத்தனமான வாழ்க்கை இருக்குமானால் அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். கள்ளத்தராசு எப்படி கர்த்தருக்கு அருவருப்பானதோ அதே போல தன் வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் மனிதர்களுக்கு ஏற்றபடி வாழுகிற மனிதன், இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தேவன் விரும்பவில்லை. கர்த்தருக்கு ஏற்றபடி வாழ வேண்டும். கள்ளத்தராசை போல வாழக்கூடாது. மனிதர்களுக்கு ஏற்றபடி தங்கள் வாழ்வின் நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். கள்ளத்தனமான வாழ்க்கையை வெறுக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கரம் துணை செய்யட்டும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் ஐயா. கள்ளத்தராசு நல்லது அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வியாபாரத்திலே, தொழிலிலே, கடையிலே நீங்கள் நல்ல தராசுகளை பயன்படுத்துங்கள். நேர்மையான முறையில் வியாபாரம் செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் வியாபாரத்தை, தொழிலை உயர்த்துவார். கள்ளத்தன வியாபாரம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அதே போலதான் எந்த மனிதன் கள்ளத்தன வாழ்க்கை வாழ்கிறானோ, இருமனம் உள்ள வாழ்க்கை வாழ்கிறானோ, மனிதர்களுக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொண்டு வேஷம் போட்டு வாழ்கிறானோ, அதை கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென்.